மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்களின் தொழில் வளர்ச்சி தமிழகம் எங்கும் பரவலாக்கப்பட்ட தொழில் வளர்ச்சி, அதேபோல் டெல்டா பகுதிகளுக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் முனைப்பாக இருக்கிறார். அதன் ஒரு கட்டமாக இங்கே நம்ம திருச்சியை ஒட்டி இந்த பகுதியில் சிப்காட் தொழில்நுட்பமாக கொண்டு வந்து இங்கே இருக்கும் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதில் மிக உடன் செயல்பட்டு வருகிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நீண்ட நெடிய காலமாக நம்ம பகுதியில் ஒரு புதிய சிப்காட் வரணும், அதே மாதிரி இங்கே ஹெச்எபிபியோட லேண்ட் வந்து ஒன்று இருக்குது, அதை வந்து அன்யூட்டிலைஸ்டாக உபயோகப்படாமல் இருக்குது, அதை எடுத்திங்கன்னா சுற்றுவட்டார பகுதிகளில் பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார். அதனால் அவர் சொன்ன ஒரு நம்ம கலெக்டர்கிட்ட பேசி இங்கே லேண்டு உடனடியாக வெகு வரலாற்றுக்கான ஒரு வேகத்தில் அமைச்சரோட வழிகாட்டுதலில் கலெக்டர் ரொம்ப சீக்கிரமாக எடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அறிவிப்பை இந்த அறிவிப்போடு நின்றுடாமல் உடனடியாக நீங்கள் இந்த பணியை துவங்கும்போது அமைச்சர் கேட்டிருக்கார். அதனால் அதற்கான பணியை இன்றே துவங்குவோம். வெகு விரைவில் இங்கே அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கணும், சாலை வசதிகள் இதெல்லாம் செய்து கொடுத்தோம்னால் வெகு விரைவில் இங்கே மிகப்பெரிய நிறுவனங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம பகுதியில் இருக்கிற படித்த இளைஞர்களுக்கு, டெல்டா பகுதி இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இந்த திராவிட மாடல் ஆட்சி காரணம். எவ்வளோ கம்பெனிக்கு சார் வரும்? இது ஒரே கம்பெனியாக கூட இருக்கலாம், இல்லை பல கம்பெனியாக வரலாம். இங்கே நம்ம நோக்கம் என்னென்னா நம்ம இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்குறது தான். அந்த வேலை வாய்ப்பு அதிகமாக கொடுக்குற அளவுக்கு கம்பெனிக்கு சார் எவ்வளோ பேர் சொல்லுவீங்க சார்? சார் திருவாரூர் தொகுதியில் வாழவந்தான்பேட்டை, திருவரம்பூர், துவாக்குடி, அரியமங்கலம், அருகால வந்து கும்பக்குடி, இந்த பகுதியெல்லாம் 5 தொழிற்பேட்டைகள் ஆல்ரெடி இருக்குது. அந்த தொழிற்பேட்டைகளே வேலை வாய்ப்புகள் மிக குறைவாகவும் ஆர்டர் இல்லாமல் இருக்குது. அதுக்கு ஏதாவது கேட்டால் மாற்றுத்திட்டா இருக்கா? சிப்கோ அந்த மாதிரி பெல்லோட இன்னொன்று வந்து பெல் ஒட்டி நிறைய ஃபார்ஜிங் இண்டஸ்ட்ரி, இந்த ஹெவி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பெல் நிறுவனத்தோட அந்த வாய்ப்புகள் குறைஞ்சதுனால சுற்று வட்டாரத்தில் பெருசாக அதை அடிவாங்குச்சு. இது வந்து நம்ம சென்ற ஆட்சியிலே நம்ம வந்து ரொம்ப இதை வந்து ப்ரெஷர் பண்ணி வந்து அவர் இன்றைய இப்போ அமைச்சர் அப்போ அவர் உள்ளே வரும்போது கூட அது ரொம்ப நிறைய கூட சட்டமன்றத்தில் பேசியிருக்கோம். இப்போ நானே இப்போ உட்காந்து கேட்டுருக்கலாம். அப்போ வந்து அன்றைய ஆட்சியாளர் வந்து அது தீவிரமாக அதை அவங்க விமர்சி பண்ணலை. அதே போல் ஒன்றிய அரசும் இது வந்து அப்படியே ஒரு மாற்றத்தை கூட இருக்கிறதுனால என்னமோ தெரியல, அந்த பெல்லுக்கு இன்னும் ஒரு புத்துணர்வு கொடுக்கறது இல்லை. நிறைய ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். எவ்வளோ பாய்லர்ஸ் தான் இங்கே போயிட்டுலாம் உங்களுக்கு நல்லா தெரியும், எவ்வளோ பெரிய ஹெவி இன்ஜினியரிங் ஒர்க்லாம் நடக்கும். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டெல்டாக்காரர், அவருக்கு இந்த பகுதியில் அவர் வரும்போதெல்லாம் இப்போ சொல்லிட்டு என்னாச்சு இப்போ அதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கு நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் தென்னரசு இருந்தபோதே அவரே அதை நோக்கி இப்போ அதற்கு பிறகு நானும் இந்த பகுதியை சார்ந்தவன் என்ற முறையில் ஒவ்வொரு நாள் இந்த பகுதியில் போயிட்டு வரேன்றதுனால மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இங்கே இருந்து அவரும் அதை உன்னிப்பாக கவனித்ததுனால இப்போ அந்த பகுதியில் அதை ரிவைவ் பண்ணணும், பெரிய லெவலுக்கு ரிவைவ் பண்ணணும் முயற்சி இருக்கும். அதை தாண்டி புதிய நிறுவனங்கள், புதிய செக்டரில் நிறுவனங்களை கொண்டு வரணுன்ற முயற்சியில் அது ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் வருவதற்கான நல்ல வாய்ப்புங்க. அது இப்போ சொல்ல முடியாது, முடிவு சொல்கிறேன். ஒரு புதிய ஒரு செக்டரில் திருச்சிக்கு புதிய செக்டரில் வளர்ச்சி வெகு விரைவில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதான் சொல்லணும். அது இப்போ சொல்லக்கூடாது, ஏற்கனவே நிறைய காம்படிஷன் இருக்குது நம்மளுக்கு மற்ற ஸ்டேட்டோடலாம். அதனால் எவ்வளோ முடியுமோ அந்த சைன் ஆகிற வரைக்கும் நாங்கள் பெருசாக அதை வெளியில் சொல்லக்கூடாது. நிறைய போட்டிகள், அந்த போட்டியை வந்து நம்ம முறையெடுத்து எதற்கு இந்த தமிழ்நாட்டில் தான் டேலண்ட் இருக்குது. இங்கே தான் திராவிட மாடல் ஆட்சிகள் இத்தனை ஆண்டு காலமாக ஒரு அந்த படிப்பை படின்னு சொல்லி இப்போ முதலமைச்சர் அவர் சொல்கிறாரு, படி நான் மீது நான் பார்த்துக்கிறேன் திராவிட நாயகன் சொல்கிறாரு. அதை கலைஞர் தொட்டு பெரிய ஆரம்பிச்சு
ஏக்கர். இது மொத்தம் கரெக்டாக 180. இந்த லோடு ஸோ இந்த கிளஸ்டர் வந்து அப்படியே இருக்கும் சார். இந்த ரோடு இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். இந்த ரோடு எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த ஃபுட்பால் ஃபியூச்சரில் வந்து அதுக்காக ஒரு என்ட்ரி கொடுக்கும். இந்த ரோடு வந்து இப்போ ஃபார்ம் பண்ணுறோம். அதே ஃபுல்லாகவே கூட எழுதலாம் சார். இதில் ரெண்டு ஸ்ட்ரீம் வருது சார். அது அப்படியே கூட வச்சு இது மட்டும் 810 மீட்டர்ஸ் சார். இது எல்லாமே வந்து இப்போ ஃபிசிக்கலி எதுவும் இல்லை சார். மேப்பில் மட்டும் இருக்குது சார். பட் எதுவுமே வந்து வரத்து வாய்க்கால் அந்த மாதிரி போய் டேங்க்கில் சேர சிஸ்டம் டேங்க் எல்லாமே ஃபீல்ட் எல்லாமே ஃபீல்ட் லெவல் அது நம்ம ப்ரொபோசல் அனுப்பிச்சு அதை இல்லை ஏன்னா இது அன்யூஸ்டாக வேஸ்ட் எஸ் சார். அது சரி சார். கொஞ்சம் நான் வேணா அதை பார்த்துக்கிறேன் சார். எஸ் சார். இது மொத்தம் 850 மீட்டர்ஸ் வந்து ஃப்ரண்டேஜ் இந்த ரோட்டில் இந்த ரோட்டில் நிற்கிற ரோடு. எஸ் சார். இது ரிங் ரோடு சார் இந்த சைடில். ஸோ ஜெயிலுக்கு வந்து அவங்களுக்கு இந்த சைடில் ஒரு வழி இருக்குது, இந்த சைடில் ஒரு வழி இருக்குது சார். அவங்களுக்கு ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இது ஃப்ரண்டேஜ் ரோடு இல்லையா? இது இல்லை சார். இது வந்து ரிங் ரோடு உள்ளார வந்து ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம ஒலிம்பிக் அகாடமிக்காக ஃபார்ம் பண்ணது அவங்களுக்காக. பட் ஜெயில் கேன் ஆல்சோ ஆக்சஸ் திஸ். அதே இதுவுமே வந்து இதுதான் சார். அதுக்கு தான் நீங்கள் இந்த யூட்டிலைசேஷன் பார்த்துட்டீங்கன்னா தள்ளி வச்சு ஆனால் கொஞ்சம் மூவ் பண்ணிடலாம் சார். ப்ரப்போசல் அனுப்பிச்சு நம்ம இல்லாட்டி கண்டினியூட்டி கார்னரில் கொண்டு போய் இதுக்கு மேலே பட்டால அந்த அடுத்த பக்கத்தில் ஹேபிடேஷன் அப்படியே கொடுங்க.